கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்தை அடிப்படையாய் கொண்டு அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. அப்போ போன தடவை நம்ம என்ன பார்த்தோம்? பாவம் என்கிற ஒரு அந்நிய சக்தி. அல்லேலூயா. பாவம் என்பது ஒரு அந்நிய சக்தி, அது அழிவின் சக்தி. அது நாம் தேவனுடைய சாயல் என்பதை அது என்ன பண்ணுறது? மறக்க வைக்கிறது. அல்லேலூயா. அவர் நம்மை சிருஷ்டித்தவர் என்பதை மறக்க வைக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருக்கு மகிமையை நாம் செலுத்த முடியாதபடி பாவம் மனுஷனை மேட்டிமையான எண்ணத்தை அவனுக்கு கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, பாவம் ஒரு மனிதனை ஏதோ ஒரு காரியத்திலே அடிமைப்படுத்தி விடுகிறது மனுஷனை. அல்லேலூயா. பல காரியங்களிலே பாவம் மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அது பாவத்தினாலே நாம் தேவனை கனஈனம் பண்ணுகிறோம், அசட்டை பண்ணுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையை கொடுப்பதில்லை, மேட்டிமை வந்து விடுகிறது. மேட்டிமை வருகிறதுனால அவன் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அது அந்த மனிதனுக்கு கனஈனத்தை அது கொண்டு வருகிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அவர் சொல்றாரு, பொன்னையும் தங்கத்தை பார்க்கிலும் என் பலன் நல்லதுன்றாரு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் அவர் சொல்றார் பாருங்க, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என்னுடைய வருமானம் நல்லது. அவர் என்ன சொல்றாரு? என்னை தேடுங்கன்றாரு. என்னை தேடுங்கள், என்னை அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். ஏன்? ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் என்னிடத்தில் உண்டு. அவர்கிட்ட இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் என்னிடத்தில் உண்டு. இந்த மனுஷன் இந்த மூணை தான் தேடுறான். இந்த மூணை என்ன பண்றான்? தேவனை தள்ளி விட்டு விட்டு, தான் தேவனுடைய சாயல் என்பதை மறந்து விட்டு, தேவனை சிருஷ்டித்தார் என்பதை மறந்து விட்டு, பாவத்துக்கு அடிமையாகி அவன் என்ன பேசுறான்? ஐஸ்வர்யத்தை தேடுறான், தனக்கு கனத்தை தேடுறான், நிலையான ஒன்றை தேடுறான். ஆனா அவனுக்கு தேவனுக்கு அவனிடத்துல தேவனுக்கு இடம் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் என்னிடத்திலே உண்டு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல அதை சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என்னுடைய பலன் நல்லதுன்றார். லாபம் நல்லது, என்னுடைய பலன் நல்லது, என்னுடைய லாபம் உனக்கு நல்லதுன்றாரு. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என்னுடைய வருமானம் நல்லது. அல்லேலூயா. அப்போ அத மனுஷன் என்ன பண்றான்? பாவம் என்ன பண்ணுது? மனுஷனை தேவ சாயல் என்பதை மறக்கிறது. தேவனை விட்டு அவன் விலகி போகிறான், தேவனுக்கு மகிமை செலுத்த மறுக்கிறான், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஆனா அவர் சொல்றாரு,
நீதியை மகிழ்ச்சியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாவம் செய்யறவன், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவன் இந்த ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பொருளையும் அவன் என்ன பண்றான்? அநீதி உள்ள வழிகளில் அவன் என்ன பண்றான்? தேடுகிறான். அல்லேலூயா. அநீதி உள்ள வகையில் அவன் தேட ஆரம்பிச்சிடறான். அவனுடைய வழி மாறி போய் விடுகிறது. அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தனா சக்திகள் எல்லாம் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறதுனால அந்த ஐஸ்வர்யத்துக்கும் அந்த கனத்துக்கும் அந்த நிலையான பொருளுக்கும் அவன் பிசாசினுடைய வழிகளிலே, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் அவன் போய் என்ன பண்றான்? ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவன் மகிமையும் அவன் தேட ஆரம்பிக்கிறான். ஆனா அவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் என்னிடத்துல இருக்குது, என்னை தேடு, நான் உனக்கு கொடுக்கிறேன்றாரு. ஹல்லேலூயா. ஆனா பாவம் கண்களை மறைத்து என்ன பண்றது? அவனை மதியற்றவனாய், அவன் மாயையை நம்புகிறவனாய் அவனை மாற்றி விடுகிறது. பாவம் மனிதனை மாயையை நம்புகிறவனாய், அவன் பொய்யை நம்புகிறவனாய் அது மாற்றி விடுகிறதாய் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு யாக்கோபினுடைய கதையில, யாக்கோபினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை, நம்ம பார்க்காத காரியத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிரசங்கினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம், 11ஆம் அதிகாரம் வசனம் 9, 10. வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிபன் நாட்களிலே இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ அறிந்து கொள். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றார், நீ உன் இருதயத்தின் சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கியும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயை. பிரசங்கி சொல்கிறாரு, உன் இளவயதும் உன் வாலிபமும் என்னது? மாயை. அப்படின்னா என்ன? மாயைனா என்ன? இளவயதும் வாலிபமும் மாயைனா என்ன? அது மறைந்து போகக்கூடியது. அல்லேலூயா. அவை மாறி போகக்கூடியது. எத்தனை பேரு இங்க இருக்கிறதுல பாதி பேரு இளவயதை கடந்து முதுமையில் இருக்கிறோம். அல்லேலூயா. நானும் முதுமையில தான் இருக்கேன். நானும் எனக்கு வயது 60 இளவயதுல துள்ளி ஓடுன, இன்னைக்கு படிக்கட்டை பார்த்து இறங்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. கண்ணுக்குட்டி என்ன பண்ணும்? துள்ளும். மாடு என்ன பண்ணும்? மெதுவா போகும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, வாலிபமும் இளவயதும் மாயை. மாயைனா அது மாறி போகும். இன்றைக்கு இருப்பது ஒண்ணு, நாளைக்கு இருப்பது இன்னொன்னு. அதனாலதான் சொல்றாரு, வாலிபனே, உன் வாலிபத்திலே யார நினைக்கணுமா? சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன நினைக்க வேண்டும்? அல்லேலூயா. நான் அதை பார்க்கும், கண்ணுக்குட்டி துள்ளும் போது பார்ப்பேன், மாடு நடக்கும் போதும் பார்ப்பேன். அதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம். அல்லேலூயா. உதாரணம் எப்படியெல்லாம் சொன்னாதான் கிராமத்து ஜனங்களுக்கு புரியுது. அல்லேலூயா. இது இன்னும் கிராமம் தான், இல்லாமல்லாம் இல்லை. அல்லேலூயா. அப்போ பாவம் மனிதனை என்ன பண்ணுது? மாயையை நம்ப வைக்கிறது, மெய்யை நம்ப வைக்க முடியல, உணர மாட்டேங்கிறான். அதனாலதான் எத்தனை பேரு இங்க இருக்கிற எத்தனை பேரு சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு டிவில, அடுத்து என்ன காட்சி வரும்னு கரெக்டா எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா. கரெக்டா சொல்லிடுவீங்க. ஆனா படிக்கிற பாடம் மனசுல தங்க மாட்டேங்குது. ஸ்கூல் பாடம் என்ன பண்ணுது? மனசுல தங்க மாட்டேங்குது. அதுக்கு தனியா டியூஷன் வைக்க வேண்டியது இருக்குது. நல்லா படிக்கிறதுக்கு, ஸ்கூல் பாடத்தை படிக்க வைக்கிறதுக்கு என்ன வைக்க வேண்டியது இருக்கு? டியூஷன் வைக்கணும். ஆனா சினிமா காட்சியை ஒரு தடவை பார்த்தா 10 வருஷம் கழிச்சு கூட அடுத்து என்னவது காட்சி வரும்னு நம்மளால சொல்லக்கூட முடியும். அதுதான் பாவம். பாவம் நல்லா கவனிங்க, பாவத்தை போய் நம்ம எங்கேயுமே படிக்க வேண்டியதில்லை. அது இயல்பாய் நம்முடைய ரத்தத்திலே, நம்முடைய நாடி நரம்புகளிலே, நம்முடைய மாம்சத்திலே பாவ எண்ணங்களும் பாவ சிந்தனைகளை என்ன பண்ணியிருக்கிறது? ஊறி போயிருக்கிறது. தேவன் நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்தினுடைய நுகத்தில் இருந்து, பாவ அடிமைத்தனத்தில் இருந்து நம்ம என்ன பண்ண விரும்புகிறார்? அவர் நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். அல்லேலூயா.
12ஆம் அதிகாரம், பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீ உன் வாலிபத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அல்லேலூயா. வாலிபத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அதுக்கு அடுத்த வரி படிங்க. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு சொல்றார் பாருங்க. பிரசங்கி எழுதுகிறான், வாலிபனே உன் வாலிபத்திலே சிருஷ்டிகரை நினை. ஏன்? தீங்கு நாள் வராததற்கு முன்பு. தீங்கு நாள் என்பது என்ன? நான் சொல்றேன், பல தீங்கு இருக்குது உலகத்துல, பல தீங்கு இருக்குது. ஏன் வாலிபத்திலே உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்றாரு? ஏன்னா வாலிபத்துல நம்முடைய சரீரத்துல ஆவிலையும் பலன் இருக்குது, சரீரத்திலையும் பலன் இருக்குது. அந்த சரீரத்தில் இருக்கிற பலனை கொண்டு நீ தேவனுக்கென்று நீ அநேக காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. ஓட முடியும், நம்முடைய பலன் எல்லாம் செலவு பண்ண முடியும், நம்ம சோர்ந்து போகாம இருக்கலாம். நம்ம பலன் அதிகமா இருக்கும், வாலிபத்தில் அதிகமா இருக்கும். அப்போ ஆனா தீங்கு நாள் என்று சொல்வது, தீங்கு நாள் என்று சொல்வது வயோதீபம் வரும் பொழுது. அல்லேலூயா. வயோதீபம் வரும் பொழுது அது ஒரு தீங்கு நாள் போல. நீ கர்த்தருக்கு நீ நினைக்கலாம், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் என்ன பண்ணுது? பலவீனம் உள்ளது. கீழே இப்ப பேப்பர் கீழே விழுந்துச்சு, உங்க முன்னாடி தான் விழுந்துச்சு, அதை எடுக்க முடியல, என்னால குனிஞ்சு என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. ஆனா வாலிபனா இருந்தா என்ன பண்ணுவான்? மடார்னு குனிஞ்சி படார்னு எடுத்துருவான். அப்ப வாலிபத்துல உன் சிருஷ்டிகரை நினைனா, வாலிபத்துல நீ உன் சிருஷ்டிகரை நினைச்சின்னா, அந்த தேவனை நீ இருதயத்துல வச்சின்னா, நீ தேவனுக்கு என்று அநேக காரியங்களை செய்ய முடியும். தீங்கு நாள் முதிர் வயது வரும் பொழுது நீ தேவனுக்கு என்று நீ வாழ முடியும், நீ நினைக்க முடியும், வேலை செய்யணும்னு நினைப்ப. ஆனா உன்னுடைய சரீரம் என்ன பண்ணாது? அல்லேலூயா. ஒத்துழைக்காது. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது, சோர்ந்து போயிடுவோம், டயர்ட் ஆயிடுவோம், நமக்கு என்ன ஆயிடுது? பலன் இல்லாத போயிடுது. அதனால தான் சொல்றேன், வாலிபமும் இளவயதும் மாயை, முதிர் வயது ஒரு வகையிலே அது ஒரு தீங்கு நாள். அல்லேலூயா. கர்த்தருக்குன்னு வேலை செய்ய முடியல. அதுக்காக வயோதீபத்துல நிறைய அனுபவங்கள் இருக்குது, நிறைய யோசனைகள் இருக்குது, நிறைய காரியங்களை நம்ம அனுபவப்பட்டிருக்கோம். அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், இல்லாமலாம் இல்ல. ஆனா அதே நேரத்துல நீ கர்த்தருக்கு என்று முழு பலத்தோடு நீ என்ன பண்ண முடியாது, உன்னுடைய சரீரம் ஒத்துழைக்காது. அதனாலதான் அவர் சொல்றாரு, வாலிபனே உன் வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு. அல்லேலூயா. அப்போ நாம அந்த தீங்கு நாள் என்கிற அந்த முதிர் வயதுல பலனற்று போகிற நேரத்தில் போய் நம்ம கர்த்தரை தேடும் பொழுது, அப்ப நம்ம என்ன நினைப்போம்? கர்த்தரை பத்தி அறிந்து கொள்ளும் பொழுது, ஐயோ என்னுடைய வாலிப நாட்களை நான் இழந்துட்டேனே, என்னுடைய வாலிப நாட்களை உலகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேனே, என்னுடைய வாலிப நாட்களை நான் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துட்டு, உலக வழிகளுக்கு ஒப்பு கொடுத்துட்டு, இப்ப நான் தேவனுக்கென்று வாழணும்னு நினைக்கிறேன், தேவனுக்கென்று பல நற்காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் பலவீனமா இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? என்னுடைய இருதயத்தில் என்ன ஆகும்? ஒரு சஞ்சலம் நம்முடைய இருதயத்திலே அது உண்டாகும். அதனாலதான் சொல்றான் சங்கீதக்காரன் 24 சங்கீதம் 24:5 சொல்லுகிறான், 24:4 அவன் சொல்றான், என் தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும். அல்லேலூயா. எடுத்து படிப்போமா? சங்கீதம் 24:4 எடுங்க. சங்கீதம் 24:4. ஒப்பு கொடாமல். அல்லேலூயா. என்ன சொல்றது பாருங்க, கைகளில் 3ஆம் வசனத்திலிருந்து படிங்கம்மா. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும். அல்லேலூயா. இளவயதும் வாலிபமும் மாயை. அல்லேலூயா.
இளவயதும் வாலிபமும் மாயை, தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன். அல்லேலூயா. மாயைக்கு ஒப்புக்கொடாதவன். அல்லேலூயா. அப்போ அந்த மாயைக்கு தன்னுடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனுடைய வாலிப நாட்கள் என்ன ஆகுது? அந்த பொய்யை நம்பி, அந்த மாயையை நம்பி அதிலே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டு முதிர் வயதுல தீங்கு நாளில் அவன் என்ன பண்றான்? அவன் தேவனை தேடும் பொழுது அவனுக்கு தேவனுக்கென்றவன் வேலை செய்ய முடியாதவனாய் போய்விடுகிறான். அல்லேலூயா. யாக்கோபினுடைய வாழ்க்கையில இதை நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆதியாகமம் அவனுடைய நாட்களை எப்படி செலவு பண்ணான்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் படிங்க. ஆதியாகமம் 29வது அதிகாரம் 17லிருந்து 20 வரைக்கும் படிங்க. ஆமா, 29வது அதிகாரத்துல நல்லா அதை கவனிச்சு படிச்சிருக்கீங்களா எப்படின்னு உங்களுக்கு தெரியல, நான் உங்களுக்கு சொல்றேன். யாக்கோபு பத்தி உங்களுக்கு தெரியும். எத்தன் பித்தலாட்டக்காரன், சூழ்ச்சிக்காரனா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமத்தை கூட பொய்யாய் அவன் பயன்படுத்துகிறான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு ஆசீர்வாதத்துக்காக தகப்பனை வஞ்சிக்கிறான். ஆசீர்வாதத்துக்காக தகப்பனை வஞ்சிக்கிறான். அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதியாகம புஸ்தகத்துல இருக்குது, நீங்க போய் படிச்சு பாருங்க. அப்ப யாக்கோபு இப்ப எதுக்கு லாபான் கிட்ட வர்றான்? ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை அவன் வஞ்சித்து அவன் என்ன பண்றான்? தகப்பனிடத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். அதற்கு முன்பாக அவனுடைய புத்திர சுவிகாரத்தினுடைய அதிகாரத்தையும் அவன் கையிலிருந்து பறித்து கொள்கிறான். அப்போ ஏசா ரொம்ப துக்கப்படுகிறான், வேதனைப்பட்டு யாக்கோப கொலை செய்ய தேடுகிறான். யாக்கோபு உயிருக்கு பயந்து சீரியா தேசத்தானாகிய தன்னுடைய தாய் மாமனிடத்துக்கு போகிறான். ஓடி போகும் பொழுது வனாந்திரத்துல இருட்டி போய் விடுகிறது. அங்க என்ன பண்றான்? ஒரு கல்லை தலைக்கு வைத்து படுத்து கொண்டிருக்கிறான். இது வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கு இரவுல தூங்கி கொண்டிருக்கிறான். தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய காட்சி காணுகிறான். பரலோகத்துக்கும் பூமிக்கும் அவன் தங்கியிருந்த இடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்போ அந்த ஏணியினுடைய மறுமுனையில பரலோகத்தில் நின்று கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி யாக்கோபு கிட்ட பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் உன்னுடைய தகப்பனுடைய தேவனுமாய் நான் இருக்கிறேன். நீ இந்த படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வரும் வரை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்கிறார். நல்லா கவனிக்கணும். இவன் தகப்பனை வஞ்சித்திருக்கிறான், சகோதரனை வஞ்சித்திருக்கிறான், தேவனுடைய நாமத்தை தூஷித்திருக்கிறான். இவ்வளவு செஞ்சிட்டு உயிருக்கு பயந்து சீரியா தேசத்துக்கு தன்னுடைய தாய் மாமனிடத்துக்கு ஓடி போய் கொண்டிருக்கிறான். வழியில இவ்வளவு நடக்குது. அப்போ இவனுக்கு தான் தேவன் தரிசனம் ஆகிறார். இதுதான் கிருபை. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய கிருபை. அது ஆபிரகாம் மேல இருக்கிற ஆசீர்வாதம் அவனுக்கு இப்ப இவன் மேல வருகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்டவனை தேவன் சந்தித்து எப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. இதெல்லாம் நீங்க சாதாரணமா படிச்சுட்டு போக கூடாது. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வரும் வரை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஒரு கர்த்தர்
கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது இந்த கர்த்தர் எவ்வளவு பெரிய கர்த்தர் என்பதை எடுத்து காமிச்சேன். அவ்வளவு பெரிய கர்த்தர், வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், வானங்களை திரையை போல விரித்தவர், வானங்களை விரல்களால் விரித்தவர், அற்புதமான தேவன் அவர். ஹல்லேலூயா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தேவனுடைய மகிமை, மாட்சிமை, மகத்துவம், மேன்மை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் பொய் சொல்ல முடியாத தேவன் அவர். அல்லேலூயா. பொய் சொல்ல முடியாதவர். நாம பேசலாம், நான் உன்னை பெரிய ஆளாக்குறேன், உனக்கு நான் அதை செய்யறேன், உனக்கு நான் அதை பண்றேன். ஏன்னா நம்ம கிட்ட நிறைய இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நம்ம கொடுக்கறோம் இல்லையா? அப்பா கூட சொல்லுவாரு, என் பிள்ளைங்கிட்ட நான் சொல்லுவேன், இந்த கடன் அடையட்டும், உங்களை நான் மாசத்துல ஒரு நாள் பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லுவேன். ஒரு நாள் இன்னும் கூட்டிட்டு போல. என் மக கிண்டல் பண்ணுவா, நீ பேசுறத ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும், ஒரு நாளாவது நீ செஞ்சிருக்கிறியான்னு கேட்பா. அல்லேலூயா. ஏன் செய்யலன்னா, ஒரு டேபிள் 4 பேர் உட்கார்ந்தா 10,000 ரூபாய் சாப்பாட்டுக்கு. அல்லேலூயா. நான் கூட்டிட்டு போல. அப்ப நம்ம சொல்றோம், நம்மளால என்ன பண்ண முடியல, சில நேரங்களில் நம்ம என்ன பண்ண முடியல, நம்மளால செயல்பட முடியாம போயிடுது, அது செயல்படுத்த முடியாம போயிடுது. ஆனா நம்மளால முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அவர் கேட்கிறார், என் கரம் குறுகி இருக்கிறதா? என்னால் கூடாத கரம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எலியாவுடைய சம்பவத்தை நீங்க பார்க்கும்போது கையளவு மேகத்தை கொண்டு பெருமழையை பெய்ய செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. பொய் சொல்ல முடியாதவர். அவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வரும் வரை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை. அது மாத்திரமல்ல, அவ்வளவு பெரிய தேவன் அவனுக்கு தரிசனமாகி, அவனை தெளிவா அவனுக்கு தரிசனமாகி அவர் தன்னுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொன்ன இந்த வாக்கு தத்தத்தை ஒரு பெரிய பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கும்போது ஒரு தடவை தான் கேட்டேன், என்னுடைய இருதயத்திலே ஆழமாய் பதிந்து போனது அது. அல்லேலூயா. எப்படி பதிந்து போனது? ஏன்னா அதை என்னை கவர்ந்து இழுக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்களை கவர்ந்து இழுக்க வேண்டும். அந்த வார்த்தை நீங்கள் ரசிக்க வேண்டும், நீங்கள் ருசிக்க வேண்டும். ஏன்னா தேவன் எப்படியோ அந்த தேவனுடைய வார்த்தையும் அப்படியே. அல்லேலூயா. ஏன்னா அவர் பொய் சொல்ல முடியாத தேவன் அவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வாக்கு தத்தத்தை வேண்டும் இன்னைக்கு? எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தத்தை நீங்க விசுவாசித்து, இந்த வாக்கு தத்தம் எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் விசுவாசித்து ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. அது அப்பேற்பட்ட வாக்கு தத்தம். இப்பேற்பட்ட தேவனை சந்திச்சுட்டு, இப்பேற்பட்ட வாக்கு தத்தத்தை அவன் வாங்கிட்டு, அவன் வாலிபனாய் இருக்கிறான். யாக்கோபு வாலிபனாய் இருக்கிறான். வாலிபனாய் இருக்கிற அந்த யாக்கோபு அந்த தேவனை, மகிமையின் தேவனை தரிசிக்கிறான். மகிமையின் தேவனிடத்துல வாக்கு தத்தத்தை வாங்கி கொண்டுட்டான். வாங்கி கொண்டுட்டு இங்க அங்க ராகேலையும் பார்க்கிறான், லேயாலையும் பார்க்கிறான், தன்னுடைய தாய் மாமனையும் பார்க்கிறான். பார்த்துட்டு வேதம் சொல்லுகிறது, லேயால் கூச்ச பார்வை உள்ளவளாயிருந்தால், ராகேல் ரூபவதியாயிருந்தாள். அல்லேலூயா. ரூபவதியா இருந்தால். அவன் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? இப்ப நீங்க படிச்ச வசனத்தை திருப்பி படிங்க. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள். போட்டிருக்கா இல்லையா? பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள். யாக்கோபு ராகேல் பேர் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாக ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் நான் வேலை செய்கிறேன். அல்லேலூயா. இது உங்களுக்கு மேட்ச் பண்ண தெரியுதா? இதை பார்க்க தெரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது, லேயால் இருக்கிறா, ராகேலும் இருக்கிறா. ராகேல் ரூபவதியா இருக்கிறா, லேயால் கூச்ச பார்வையா இருக்கிறாள். யாக்கோபு ராகேல் பேர் பிரியப்பட்டு உம்முடைய குமாரத்திற்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அடுத்த வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றினது. என்ன, எவ்வளவு நாளா தோன்றினது? 7 வருஷம்
7 நாள் போல ஓடி போயிடுச்சு. அல்லேலூயா. மயக்கம், இதுதான் மயக்கம். நல்லா நீங்க யோசிக்கணும். ஒரு மனுஷன் தன்னுடைய வாலிபத்துல அவ்வளவு பெரிய தேவனை சந்திச்சு அவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை வாங்கி அத இருதயத்துல வைக்காதபடி இருதயத்துல ராகேலை பார்த்து பிரியப்பட்டு அவளுக்காக 7 வருஷம் நான் வேலை செய்யறேன்னு என்ன பண்றான்? லாபான் இடத்துல என்ன பண்றான்? தன்னை என்ன பண்றான்? அடிமையாக அவன் ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா. இது உங்களுக்கு யோசிக்கிறது உங்களுக்கு புரியுதா? இது ஒரு மகிமையின் தேவனை சந்திக்கிறான். அந்த தேவன் அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, அதெல்லாம் மறந்து போயிடுது. நான் சொல்ற சபையிலே நல்லா நீங்க கவனிக்கணும். சபையிலே நீங்கள் உங்களுக்கு தேவன் உங்களை ஏதோ ஒரு விதத்துல அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை அவர் சந்திக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் இன்னும் தேவனை தரிசிச்சதில்லை, ஆனா நான் தேவனை உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய இருதயத்துல தேவனை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய 40வது வயதுல நான் தேவனுடைய ஆலயத்துல போய் ஒரு பிரசங்கத்தின் மூலமாக அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவனை நான் வந்து சந்திக்கிற கூடியவனாயிருந்தேன். அல்லேலூயா. அப்படி சந்திக்கும் பொழுது விடாதபடி நான் ஆலயத்துக்கு போகும்போது அவருடைய வார்த்தைகளாலே அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நான் கண்டு கொண்டேன். அல்லேலூயா. அத போலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் தேவனுடைய மகிமையை மாட்சிமையை நீங்கள் ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் சபையிலே அவருடைய வார்த்தை மூலமாக நீங்கள் கண்டுகொண்டு இந்த உலகத்துக்குள்ளே போகும் பொழுது உலகத்திலே உள்ள ஏதோ ஒரு காரியங்கள் உங்களை வசீகரித்து உங்களை காந்தம் போல இழுத்து கொண்டால் நீங்கள் அதுக்கு அடிமையாகி விடுகிறீர்கள். அல்லேலூயா. அடிமையாகி விடுகிறீர்கள். நான் சொல்றேன், இந்த மகிமையின் தேவனை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வேத வசனங்கள் மூலமாக ஒரு பிரசங்கத்தின் மூலமாக உங்கள் இருதயத்தை தொட்ட பிற்பாடு இந்த உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதீர்கள் என்று சொன்ன அந்த தேவன் உண்மை உள்ளவர் என்று நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அந்த தேவனை தவிர வேற எதுவும் உங்களை வசீகரிக்க முடியாது, கவர்ந்து இழுக்க முடியாது. அல்லேலூயா. அவர்தான் அவருடைய அன்பு, அவர் பிரசங்கத்துல அவர் காண்பித்த அந்த தேவனுடைய அன்பு, வெளிப்பட்ட அந்த அன்பு உங்களை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா இங்க என்ன நடக்குது? அந்த வாக்குத்தத்தம் எதனால கொடுக்கப்படுகிறது? அன்பினாலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அல்லேலூயா. மனுஷனை நினைப்பதற்கு மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கு அவன் ஏமாத்திரம். எப்பொழுதும் அவருடைய நினைவாகவே இருக்கிறாராம். கர்த்தர் நம்முடைய நினைவாகவே எப்பொழுதும் இருக்கிறார். அவர் நம்ம மேல வச்ச பிரியத்தினாலதான் அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை சந்திக்கிறார். அவரே தரிசனமாகி இருக்கிறார். அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் தரிசனமாகி அப்பேற்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அது கொஞ்ச நேரத்துல மறந்து போயிடுது ராகேல பார்த்த உடனே. அல்லேலூயா. அதான் சொல்றார், வாலிபனே உன் வாலிபத்தில் சிருஷ்டிகிற நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு இளவயதும் வாலிபமும் மாயை. அல்லேலூயா. யாக்கோபுக்கு ராகேல் பெரிய ஒரு காரியமா மாறி போயிட்டார். பெரிய ஒரு காரியமா மாறினதுனால 7 வருஷம் வேலை செய்யறான். அவனுடைய தாய் மாம யாரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறான்? மனவரையில லேயால கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். வஞ்சிக்கப்படுகிறானா இல்லையா? கவர்ந்து இழுக்கக்கூடிய காரியத்தினால வஞ்சிக்கப்பட்டானா இல்லையா? 20 வருடம் அடிமைப்பட்டு கிடந்தான். அல்லேலூயா. யாக்கோபு எத்தனை வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தான்? 20 வருடம் அடிமைப்பட்டு கிடந்தான். ஆனா தேவன் எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன் அவர். நம்முடைய தேவன் எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். அவனை நேசிச்சிட்டாரு, அவன்கிட்ட அன்பு கூர்ந்துட்டாரு. அன்பு கூர்ந்து அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்ததுனால அவர் அவனை கைவிடவில்லை, யாக்கோபை கைவிடவில்லை. அல்லேலூயா. யாக்கோபு அவர் கைவிடல. அவன் என்ன சொல்றான்? ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவர் மட்டும் என்னோடு இராமல் போனால் நீர் என்ன பண்ணிருப்பீர்? ஒன்னும் இல்லாம என்ன பிச்சைக்காரனை மாத்திருப்பீர் என்றான். யாருகிட்ட? லாபான் கிட்ட. அதனாலதான் சொல்றேன், இளவயது வாலிபமும் மாயை. அல்லேலூயா.
வாலிபனை உன் வாலிபத்தில் சிருஷ்டிக்கிற நின உலகத்துல நீ வேறு ஏதால் இந்த தேவனை தவிர வேறு எதுவும் உன்னை கவர்ந்து இழுத்தால் நீ வஞ்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. அவர் விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அவர் சொல்றாருல, நீ விசுவாசித்தால். செத்து 4 நாள் ஆகி போச்சு, நாரி போயிருக்குது. இல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. உன்னுடைய முதிர் வயதை கூட வாலிபத்தை போல மாற்றக்கூடியவர் அவர். அல்லேலூயா. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை உன்னுடைய சரீரத்திலே கொடுக்க கூடியவர். 120 வயசு மோசேக்கு கண்கள் எல்லாமே நல்லா இருக்குது. அல்லேலூயா. எல்லாமே நல்லா இருந்தது, சரீரம் நல்லா இருந்தது, கண்ணு நல்லா இருந்தது, பலன் இருந்தது. மோசேக்கு மரிக்கும் வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, அவன் எப்படி ஒரு டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த உலகம் எப்படி கவர்ந்து இழுக்கக்கூடியதா இருக்கிறது. மாம்சத்தினுடைய சிந்தைகள், மாம்சத்தினுடைய ஆசாபாசங்கள், மாம்சத்தினுடைய இச்சைகள் எப்படி இருக்குது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் என்ன பண்ணுது, இந்த உலகத்தில் இருக்கிறது. அவைகள் எல்லாம் பிசாசினால் உண்டானவைகள் அல்ல, தேவனால் உண்டானவைகள் அல்ல. எது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் பிசாசினால் உண்டானவைகள். யோவான் சொல்லுகிறார், பரிசுத்த யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த மாயையில சிக்கி தன்னுடைய வாலிபத்தினுடைய 20 வருடங்களை யாருக்காக வேலை செய்யறான்? லாபானுக்காக வேலை செய்கிறான். அல்லேலூயா. லாபானுக்காக வேலை செய்யறான். லாபானிடத்தில் அடிமைப்படுறான். அவன் சொல்றான், பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, 10 முறை சம்பளத்தை மாற்றினீர். அல்லேலூயா. அப்போ வஞ்சிக்கப்படுகிறான், பாவத்தின் வஞ்சனையில சிக்கிக் கொள்ளுகிறான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அவனுக்கு அப்ப பெருசா தெரியல. அல்லேலூயா. இதுதான் ஒரு விதத்தில் அடிமைத்தனம் என்கிற ஒரு இதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு, மதிப்பற்றவை. எது மதிப்பற்றவை? இளவயது, வாலிபம் எல்லாம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது? வயசாச்சுன்னா யாராவது மதிக்கிறாங்களா? பெருசு சும்மாரு சொல்றாங்களா இல்லையா? அதே அவங்க பயன்படுவாங்கன்னா, நல்ல அதிகாரத்தில் இருக்கிறாங்க, இளவயதா இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க தேவைப்படுவாங்க. அல்லேலூயா. மற்றவங்க கையை எதிர்பார்க்கிற அளவுக்கு வயசாச்சுன்னா என்ன பண்றாங்க? பெருசே வாய மூடு, எங்களுக்கு தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு பிள்ளைங்களே சொல்லுது, பெத்தவங்களை பார்த்து பிள்ளைங்க சொல்லுது, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வாய மூடு. ஏன்னா வாலிபம், இளவயது. அப்போ இப்படிப்பட்ட இந்த உலகத்துல தேவனை நீ பிடித்து கொண்டாக்க, தேவனை நீ மகிமைப்படுத்தினால் அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. மதிப்பற்றவைகளுக்கு, பொய்களுக்கு, மாயைகளுக்கு, மாறி போகிற, மறைந்து போகிற எல்லாவற்றுக்கும் நீ முதலிடத்தை நீ கொடுக்கும் பொழுது நீ பாவத்தினுடைய வஞ்சனையிலே நீ விழுந்து போகிறாய். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது புரியுது? அல்லேலூயா. அப்போ யாக்கோபு எவ்வளவு பெரிய தேவனை சந்திக்கிறான். அப்போ கர்த்தர் வேதனைப்பட மாட்டாரா? நான் சொல்றேன், இப்போவும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த சபையிலே ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் தேவனை வசனத்தின் மூலமாக, ஒரு பாடல்கள் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக நீங்க தேவனை சந்தித்து விட்டு வேறு ஏதாவது உங்களை கவர்ந்து இழுத்தால் நீங்கள் பாவத்துக்கு அடிமையாகி நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆனா நான் ஒன்னு சொல்றேன், ஆனா தேவனை விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். பாருங்க, அதனாலதான் சொல்றாங்க, நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்களே, எப்பொருள் காண்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? எதுக்கு அறிவை கொடுத்திருக்கிறார் தேவன்? எதுக்கு அறிவை கொடுத்திருக்கிறாரு? உனக்கு மேன்மையாய் தோன்றுகிறது. அல்லேலூயா. மேன்மையாய் தோன்றுகிற காரியத்தில் உன்னுடைய மனதை செலுத்தி உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே நீ ஒரு இன்னைக்கு சமீபத்தில் ஒரு காரியம் நடந்தது. ஒரு பெண் செய்த காரியத்தினால அந்த குடும்பங்கள் இன்னைக்கு அவமானத்தினால தலை குனிந்து நிற்கிறது. நேற்று முந்தானேத்தால் ஒரு வாரம் அத பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்துல ஏதோ ஒண்ணு கவர்ந்து இழுத்ததுனால
பாவத்துக்கு அடிமையானதுனால இன்னைக்கு 2 குடும்பங்கள் சின்ன பின்னமாய் அவமானத்துல தலை குனிந்து கொண்டிருக்கிறது பாவத்தினால. அல்லேலூயா. அவமானம், அருவருப்பு, நிந்தை, தலை தூக்க முடியல. பாவம் ஒரு மனுஷனை வஞ்சனை பண்ணி தலை தூக்க முடியாம அருவருக்கத்தக்க நிந்தையும் அவமானத்தையும் கொடுக்கிறது பாவம். ஆனா தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு, எப்பொருள் காண்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீ கர்த்தர் கொடுத்திருக்கிற அறிவை நீ பயன்படுத்தினா, என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனம் பண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை வாங்கிட்டு, கர்த்தர்ட்ட அவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு, ராகேலை பார்த்ததும் லாபானிடத்துல அடிமையாகி அவன் சொல்றான்ல, உன் தகப்பன் என்ன வஞ்சித்தான், உன் தகப்பன் என்ன வஞ்சித்தான். ஆனா நீ உன் இருதயத்தை நீ தேவனை மகிமைப்படுத்தியிருந்தா, தேவனுடைய வார்த்தை நீ கனம் பண்ணியிருந்தா, தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்பதை நீ விசுவாசித்திருந்தா, அவர் இந்த வேதனையில் ஐஸ்வர்யத்தை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். வேதனையற்ற ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருவார். அவர் சொல்றார், ஐஸ்வர்யமும் நலமும் நிலையான பொருளும் என்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. தேவனுக்கு இடம் கொடுக்காம ஓய்வு நாட்களை சொந்த வேலைகளுக்கு பயன்படுத்தி சொந்த பேச்சை பயன்படுத்துகிறவர்களுக்கு வலி வேதனை உண்டு. அல்லேலூயா. மரியாதையா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடணும், கர்த்தரை கனம் பண்ணணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். உன் கண்களிலும் காட்சிகளிலும் நட. ஆனா தேவன் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நியாயத்தில் நிறுத்துவாராம். அல்லேலூயா. எதற்குனால நியாயத்தில் நிறுத்துகிற தேவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீ கனம் பண்ணினால் அவர் உன்னை கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனம் பண்ணப்படுவார்கள். தலை குனிய வேண்டியது வரும். தேவனுக்கு மகிமை செலுத்தலனா, கொடுக்க வேண்டிய மகிமையை கர்த்தருக்கு கொடுக்கலனா, நம்மை சிருஷ்டித்த கர்த்தருக்கு, சுவாசத்தை கொடுத்தவருக்கு, சகலத்தையும் சம்பூர்ணமாக அனுபவிக்க கொடுத்தவருக்கு கனத்தையும் மகிமை செலுத்தலனா, நாம எங்கேயோ என்ன பண்ணுவோம், கனஈனம் பண்ணப்படுவோம். அல்லேலூயா. ஆனா சொல்றாரு, என் கரத்தில் இருந்து நான் ராஜமுடி. எத்தனை பேருக்கு அது வேணும்? அல்லேலூயா கூட வர மாட்டேங்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய கருத்திலே ராஜ முடியுமா இருப்பாயின்றார். அப்பேற்பட்ட மகிமையின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் எதை பார்த்தாலும், எப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை நீங்க பார்த்தாலும் உங்களை அது கவர்ந்து இழுக்க கூடாது. அல்லேலூயா. எல்லா இருதயத்துல என் தேவனை விட பெரியவர் ஒருவரும் இல்லை, கவர்ந்து இழுக்கக்கூடியவர் வேறு ஒருவரும் இல்லை. ஏன்னா அவர் அன்பை பரிபூர்ணமாய் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், தாயினும் மேலான கோடி மடங்கு அன்புடையவர் அவர். அல்லேலூயா. அவனுக்கு தெரியுது, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன் அவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரும் மறந்தாலும் நம்மை மறக்காதவர். அவரை நாம மறந்து போயிடு. பாவமும் மாம்ச காரியங்களும் அவரை மறக்க வைக்கிற காரியங்களா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இதுல ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும். ஆபிரகாமை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 14ஆம் அதிகாரத்துல, ஆபிரகாம் 14வது அதிகாரத்துல பாருங்க, ஒரு காரியம் நடக்குது. உங்களுக்கு ஏற்கனவே நான் அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, அந்த ராஜாக்கள் 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் சோதம் கொமோரா பட்டணத்துல சண்டை நடக்குது. சோதம் ராஜா அடிமைப்பட்டு போகிறான், அந்த ஜனங்கள் அடிமைப்பட்டு போகிறார்கள். அங்க சோதமில் இருக்கிற இவனும் யாரு, ஆபிரகாமுடைய சகோதரன், அவன் என்ன பண்றான், அடிமைப்பட்டு அவன் லோத்து அடிமைப்பட்டு அவன் போகிறான். ஏன்னா அவனும் சோதோமில் குடியிருக்கிறான், அவனுடைய பொருட்கள் அடிமைப்படுது, அவன் அடிமைப்படுறான். இது ஆபிரகாமுக்கு தெரியுது. ஆபிரகாமுக்கு தெரிந்த உடனே ஆபிரகாம் தன்னிடத்தில் இருக்கிற 318 பேரை கொண்டு போய் என்ன பண்றான், அந்த ராஜாக்களை ஜெயித்துட்டு வர்றான். ஜெயித்துட்டு வரும்பொழுது 2 பேர் வர்றாங்க, ஆபிரகாமை சந்திக்க 2 பேர் வர்றாங்க. ஒன்னு சாலேமின் ராஜா மெல்கிசேதேக் வராரு,
ஒன்னு சோதமின் ராஜா ரெண்டு பேர் வர்றாங்க. யாரை சந்திக்கிறதுக்கு? ஜெயிச்சிருக்கிற ஆபிரகாம் ஜெயித்து எல்லா பொண்ணு பொருள் வெள்ளி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு அவங்ககிட்ட இருந்து மீட்டு எடுத்து அப்படியே அம்பாரமா குவிச்சு வச்சு அங்க நிக்குது. பொண்ணு பொருள் வெள்ளி ஜனங்கள் எல்லாம் இவன் ஜெயித்து என்ன பண்றான்? அடிமைப்படுத்தி கூட்டு வந்து வச்சிருக்கிறான். அப்போ ஆபிரகாம சந்திக்க ரெண்டு பேர் வர்றாங்க. ஒன்னு சோதோமின் ராஜா, ஒன்னு சாலமின் ராஜா மெல்கிசேதேக் வர்றாங்க. மெல்கிசேதேக் ராஜா வந்து என்ன சொல்றாரு? அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. உன் தேவன் உன்னதமான தேவன். அல்லேலூயா. ஆபிரகாம் கிட்ட வந்து மெல்கிசேதேக் சொல்றாரு, உன் தேவன் உன்னதமான தேவன். அப்படின்னா மோஸ்ட் ஹை காட், அவர் தான் உன்னதமான தேவன். அவர் சங்கீதம் 91 எப்படி ஆரம்பிக்குது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் சொல்றாரு, உன்னதமான தேவன் உன் தேவன், வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்காரர், உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்த தேவன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல நீங்க இதை வாசிக்கலாம். எதுல வாசிக்கலாம் பாத்தீங்கன்னா 17 இருந்து 22 வரைக்கும் நீங்க அதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நீங்க வசிச்சு பார்க்கலாம். இவர் சொல்றாரு, உன் தேவன் உன்னதமான தேவன், வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த தேவன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். இவன் ஒரு சாதாரண மனுஷன் 4 ராஜாக்களை தோற்கடித்து ஜெயித்து பொண்ணு பொருள் வெள்ளி ஏராளமான ஜனங்கள் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க? ஆபிரகாமுக்கு அடிமையா இருக்கிறாங்க. இந்த பொண்ணு பொருள் வெள்ளி எல்லாம் குமித்து வைத்திருக்கிற அந்த எல்லா பொருட்களும் இப்ப ஆபிரகாமுக்கு சொந்தமா இருக்குது. ஒரு வெற்றி மனிதனுடைய தலையில ஏறிக்க கூடாது. பெருமை. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை ஜெயிச்சிட்டான்னா அவனுக்கு என்ன வந்துருது? என்ன வந்துருது? ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. பெருமை. என்ன வந்துருது? பெருமை வந்துருது. அந்த இடத்துல தான் வந்து சொல்றாரு, வெற்றியின் மூலமாய் பெருமை ஏறிவிடக்கூடாது என்பது. அதுக்கு சொல்லும் பொழுது அதை உணர்ந்து கொண்ட ஆபிரகாம், உன் தேவன் உன்னதமான தேவன், வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்த தேவன் என்று சொல்லும் பொழுது அதை அங்கீகரிக்கிறான். ஆபிரகாம் அங்கீகரித்து மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுக்கிறான். அங்க ஒரு காரியத்தை சொல்றாரு, வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர் உன் தேவன். சாதாரண தேவன் அல்ல, நீ ஆராதிக்கிற தேவன் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர். அவர் சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசனத்துல, உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அல்லேலூயா. உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், நான் தான் அவைகளை சிருஷ்டித்த உன் தேவன் தான் நானு. அப்பேற்பட்ட மகிமைக்கு சொந்தக்காரன், அப்பேற்பட்ட மகிமைக்கு சொந்தக்காரர் அவரு. அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டியவர்கள் நாம். அல்லேலூயா. அவருக்கு நீ அவரை மகிமைப்படுத்தினால் நீ மகிமைப்படுவாய். அல்லேலூயா. அப்ப சோதோமின் ராஜா வரான். இந்த சம்பவம் நடக்குது. சோதோமின் ராஜா வந்து சொல்றான், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும், ஜனங்களை மட்டும் எனக்கு தாரும் அப்படின்னு வந்து கேட்கிறான். பாருங்க, இவனுக்கு தான் அது சொந்தம். யாருக்கு சொந்தம்? ஆபிரகாமுக்கு தான் அது சொந்தம். ஆனா அவன் என்ன பண்றான்? வஞ்சகமா பேசுறான். பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும், ஜனங்களை எனக்கு தாரும். அப்ப சொல்றான் ஆபிரகாமே, நீ ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்க முடியாது. அல்லேலூயா. நீ நாளைக்கு சொல்லுவ, நான் உனக்கு கொடுத்த நீ சொல்லுவ, உன் கையில நான் வாங்க மாட்டேன், என் கைகளை வானத்துக்கு பூமிக்கும் நேராய் என் கைகளை நான் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த திரளான பொருட்கள், அந்த மாயையான பொருட்கள், அழிந்து போகிற அந்த பொருட்கள் அவனை கவர்ந்து இழுக்கவில்லை. அவனுடைய வெற்றி அவனுடைய தலைக்கு மேலே ஏறி பெருமையை கொண்டு வரல. அவன் சொல்றான், ஆமா மெல்கிசேதேக் சொன்னது உண்மை, என் தேவன் உன்னதமான தேவன், அவர் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், என் கைகளை நான் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர் இடத்துல என் கைகளை நான் உயர்த்துகிறேன். அல்லேலூயா. வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? சந்தோஷம் வேண்டுமா? ஜெயம் வேண்டுமா? நிந்தைகள் நீங்கணுமா? அவமானங்கள் நீங்கணுமா? வெற்றி வரணுமா?
சமாதானம் வேணுமா, அவர்கிட்ட கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. அவர்கிட்ட கையை உயர்த்தின யாருமே வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. யாருக்கிட்டையுமே அடிமைப்பட வேண்டியதில்லை. எந்த மாயைக்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா கவர்ந்து இழுக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் நிறைந்தவர், வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர். ஹல்லேலூயா. அப்படி உன் கையில நீ உயர்த்தும் போது ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. அப்படி உயர்த்தி நீ துதிக்கும் பொழுது நீ சுகந்த வாசனையாக, உன்னை பலியாக நீ ஒப்பு கொடுக்கிறாய். ஹல்லேலூயா. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. நீ உயர்த்தும் போது உன்னை தாழ்த்தி நீ கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாய். ஹல்லேலூயா. அப்படி நீ மகிமைப்படுத்தும் பொழுது அவர் அதை சுகந்த அவர் வாசனையாக அவர் என்ன பண்றாரு? ஹல்லேலூயா. அது சுகந்த வாசனையாய் அவர் என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்கிறார். அதைத்தான் அவர் விரும்புகிறார். என்ன மகிமைப்படுத்துகிறியா? என்ன கனம் பண்ணுகிறியா? என்ன தேடுகிறியா? என்ன நீ நம்புறியா? என்ன விசுவாசிக்கிறியா? இல்ல மறைந்து போகிற அந்த மாயைக்கு நீ உன்னை ஒரு இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறியா? இல்ல நீ அதற்கு அடிமைப்படுகிறியா? ஹல்லேலூயா. அதனால வேதனைப்பட்டானா இல்லையா யாக்கோபு? ராகேல விரும்பினதுனால தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மறந்து ராகேல விரும்பினதுனால அவன் அடிமைப்பட்டானா இல்லையா? வேதனைப்பட்டானா இல்லையா? சஞ்சலப்பட்டானா இல்லையா? 20 வருஷத்தை பாழாக்கினானா இல்லையா? அதனாலதான் அது எழுதி வச்சிருக்குது. வாலிபமும் இளவயதும் மாயை, கர்த்தரை கனம், அவருடைய வார்த்தையை கனம் பண்ணலாம அதை மறந்து போயிட்டான். இது அவனை மயக்கிடுச்சு. ராகேல் கூட வந்தாளா? எருசலேமுக்குள்ள கூட வரல அவா. ஹல்லேலூயா. 2 பிள்ளைங்களை பெத்து போட்டுட்டு செத்து போயிட்டாவா. யோசேப்பையும் பென்யமீனை பெத்துட்டு எருசலேமுக்குள்ளே வரல, வழியில வரல. என்ன பண்றான்? மரித்து போகிறாள். ஹல்லேலூயா. ஆகவே நான் சொல்றேன், கூடவே வழி நடத்துகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒருவர் அவர் இருக்கிறார். ஆகவே தான் சொல்றாரு, நீ அப்படி அவர்கிட்ட கொடுத்தா அவர் சொல்றாரு என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ பாவம் என்ன பண்ணுது? தேவனை விட்டு துண்டிக்கிறது. மாயை கவர்ந்து இழுக்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய இருதயத்தில் யார் நம்மை கவர்ந்து இழுக்க வேண்டும்? கர்த்தர் தான் நம்ம கவர்ந்து இழுக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் நம்மை மீட்க வந்தவர் அவர். ஹல்லேலூயா. அடுத்த தடவை நான் அதை குறித்து பேசுகிறேன். ஒரே ஒரு வசனம் சொல்லி படித்து முடிப்போம். சுகந்த வாசனைன்றது எது பார்த்தீங்கன்னா, ஏசாயா 11:3 எடுங்க. ஏசாயா 11:3. அவருக்கு பயப்படுகிற பயம் சுகந்த வாசனையாக இருக்குமா? ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிற பயம் சுகந்த வாசனையா இருக்கும். எடுத்துட்டீங்களா? ஏசாயா 11:3. கர்த்தருக்கு பயப்படுதலே அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். ஹல்லேலூயா. அதனால்தான் ரோமர் 12:1-2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி. ஹல்லேலூயா. உலகத்தாருக்கு பல காரியங்கள் பிரமிப்பா இருக்குது. பல காரியங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். அதனால்தான் சொல்றாரு, நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி. என் வீடை பாத்தியா? என் காரை பாத்தியா? என் குடும்பத்தை பாத்தியா? என் பிள்ளைகளை பாத்தியா? என்னுடைய மேன்மையை பாத்தியா? வெளிப்படுத்துறாங்கல்ல. நாம கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மகிமையின் கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டும். உன்னை பார்க்கும் போதே கர்த்தர் வெளிப்பட வேண்டும். உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய செயல்களில் கர்த்தர் வெளிப்பட வேண்டும். கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உன்னில கர்த்தரை பார்க்க வேண்டும். ஆனால் தான் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்த சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதனாலே மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதான் ஜீவ பலி என்றா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். நான் பயப்படணும். எனக்குள்ள கிறிஸ்து ஜீவிக்கிறார்னா நான் பயப்படணும். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நான் என்ன பண்ணணும்?
பயப்படணும். ஏன்னா மகிமையின் தேவன் உள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வாலிபனே, உன் வாலிபத்தில் சிருஷ்டிக்கிற நினை. யாரால ரட்சிக்க முடிஞ்சது? அப்பேற்பட்ட யாக்கோபு என்ன பண்ணாரு? அவர்தான் லாபானின் கையிலிருந்து மீட்டெடுத்தார். அல்லேலூயா. அவர்தான் லாபான் இடத்திலிருந்து அவனை ரட்சித்தாரு. அவர் வாக்குப்படியே, அவர் வாக்கு தத்தத்தின்படி அவனை 2 பரிவாரங்களோடு அவனை கனப்படுத்தி என்ன பண்றாரு? இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட்டிட்டு வந்து யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார் அவர். அல்லேலூயா. ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை வந்து வேற ஏதாவது கவர்ந்து இழுத்திருந்தாலும் சரி, மறுபடி திரும்புங்க. அல்லேலூயா. மறுபடி கர்த்தரிடத்தில் திரும்புங்க. அவர் மன்னிக்க தயப்பெருத்த கர்த்தர். ஏன்னா அவர் அன்பின் தேவன் அவர். அல்லேலூயா. உன் இளவயதும் வாலிபமோ மாயை. அல்லேலூயா. ஆகவே அவராலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்க முடியாது. நம்முடைய தேவன் தான் அது. அவர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம்.